நியூஸ்க்கு பே டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இன்னைக்கு திமுகவுல அவசரமா செயற்குழுவை கூட்டி சில அதிரடி முடிவுகளை எல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சில மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத நாமளும் தொடர்ச்சியாவே பேசிக்கிட்டு இருந்தோம். குறிப்பா 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக அரசியல் களமே மாறி இருக்கு அப்படின்றதும், குறிப்பா திமுகவும் தன்னை அதற்கேற்றாற் போல் தகவமைச்சுக்கணும்னு சொல்லிட்டு மறுசீரமைப்பு குழுவெல்லாம் போட்டு என்ன மாதிரியான தோல்விக்கான காரணங்கள் அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொரு தொகுதி வாரியாவே அவங்க ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பா அந்த தொகுதி மறுசீரமைப்பு குழு சில விஷயங்களை தலைமை கிட்ட சமர்ப்பிச்சிருந்தாங்க. ஆனா கட்சியில எந்த ஒரு மாற்றமும் நடக்கலையே அப்படின்றதுதான் பலரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மாற்றம் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு செயற்குழுவுல திமுகவினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே சில விஷயங்களை அறிவிச்சிருக்கிறார். குறிப்பா திமுகவுல அது ஒரு பவள விழா கட்சி, 75 ஆண்டுகளா இருக்கு, நூற்றாண்டை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்லாம் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்படி ஒரு அதிரடி மாற்றங்களை திமுக செஞ்சிருக்கு, இல்ல செய்யற கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பா இந்த தேர்தல்ல இந்த தோல்வியை திமுக எதிர்பார்க்கவே இல்லை. அதனாலதான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை பேசும்போது கூட சொல்லியிருந்தாரு. அவருடைய அறிக்கையிலும் சொல்றது என்ன அப்படின்னா, ஊருக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய விளக்குக்கு கீழே இருட்டு இருக்கும், அது அந்த விளக்குக்கு தெரியாது. அது மாதிரிதான் நம்ம கிட்டையும் சில தவறுகள் இருக்கு அப்படிங்கறத நாம ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான், இந்த தோல்விக்கு பல காரணங்கள் இருந்தாலும் திமுகவில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள், அது மாவட்ட செயலாளரா இருக்கலாம், இலை செயலாளரா இருக்கலாம், இதுல யாரோ ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தர் இடத்துல சில தவறுகள் நடந்திருக்கு அப்படின்றதுதான் இந்த மறுசீரமைப்பு குழு சமர்ப்பிச்ச விஷயங்கள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த அதிருப்திகளை களையணும், கட்சி நிர்வாகத்தை இன்னும் திறம்பட நடத்துறதுக்காக இன்னும் புதிய நிர்வாகிகளை கொண்டு வரணும், கட்சிக்குள்ள இன்னும் இளம் ரத்தத்தை பாய்ச்சணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துதான் சில முடிவுகளை எடுத்திருக்காங்க. குறிப்பா மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்தணும் அப்படின்றது ரொம்ப காலமா பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். அதை இன்னைக்கும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஏற்கனவே 78 மாவட்ட செயலாளர்கள் திமுகவுல இருக்காங்க. அதை 110 மாவட்ட செயலாளர்களா உயர்த்த போறாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா அதை தாண்டி இன்றைக்கு செயற்குழுல அவங்க எடுத்து போட்ட 9 தீர்மானங்கள்ல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, அதாவது வருவாய் மாவட்ட அடிப்படையில, அதாவது 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு மாத்தணும். அப்படி பிரிக்கும் போது சில மாவட்டங்கள்ல ஒரு தொகுதி, ஒரு சட்டமன்ற தொகுதி மிஞ்சி இருக்கும் இல்லையா, அதை ஏதாவது ஒரு மாவட்டத்துக்குள்ள அதை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 234 தொகுதியை பாதியா பிரிச்சோம்னா 117 வந்துரும். 117 மாவட்ட செயலாளர் வரணும். ஆனா சில இடங்கள்ல சில ஒரு மாவட்டத்துல பார்த்தா 5 தொகுதி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது சில சட்டமன்ற தொகுதியை இன்னொரு மாவட்டத்துல அதை இணைச்சுக்கலாம், அது வருவாய் மாவட்ட அடிப்படையில் அதை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆக ஏறத்தாழ 110 மாவட்ட செயலாளர் அப்படின்றது இன்னும் மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்காம ரொம்ப சீனியாரிட்டிலேயே இன்னும் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது ஒரு இதுவா இருக்கும். அதே சமயம் வயது வரம்பையும் அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா கிளை செயலாளர்ல இருந்து மாவட்ட செயலாளர் வரைக்குமே அந்த வயது வரம்பு, அதே போல கால வரம்புமே இருக்கு, எத்தனை முறை இருக்க முடியும் அப்படின்றதும். குறிப்பா 2 முறை தான் இருக்க முடியும் அப்படின்றத அறிவிச்சாங்க. அது கிளை செயலாளர்ல இருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் 2 முறை தான் அப்படின்னாங்க. அப்புறம் சின்ன திருத்தத்தை பண்ணி மாவட்ட செயலாளருக்கு மட்டும் ஒரு சலுகையா 3 முறை ஒருவர் மாவட்ட செயலாளரா இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மற்றபடி கிளை செயலாளர் இருந்து வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகரம், மாநகரம், இதுல நிறைய நடுவுல இருக்கு இல்லையா, பேரூர், இவங்களுக்கு எல்லாமே 2 முறை தான் இருக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குறிப்பா ஒரு கிளை செயலாளருக்கு 45 தான் உச்சபட்ச வயதா சொல்றாங்க. 45க்கு மேல அப்படின்னா அவரால் அந்த கிளை செயலாளர் பொறுப்புக்கு போக முடியாது. இதனால என்ன அப்படின்னா, திமுகவுல அடுத்தடுத்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறதுனால இந்த வயது வரம்பு வச்சிருக்காங்க. அதே போல இந்த 45 வயது கிளை செயலாளருக்கு தான், அதுக்கு மேல வட்டம், பகுதி, பேரூர், இப்படி போகிற கட்டத்துல அது 50 வயதா மாத்திருக்காங்க. ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், இதுல இவங்களுக்கு எல்லாம் 60 வயது வரை வயது வரம்பா மாத்திருக்காங்க. மாவட்ட செயலாளர்களுக்கு 70 வயது வரை அப்படின்றத நிர்ணயிச்சிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, இப்ப 78 மாவட்ட செயலாளர்கள் சொன்னோம் இல்லையா, இதுல திமுக பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அனைத்து கட்சிகளிலுமே மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஒரு பவர்ஃபுல் போஸ்டா இருந்தால் கூட திமுகவுல ஒரு அமைச்சருக்கு இணையான ஒரு பதவியா அந்த மாவட்ட செயலாளர் பதவியை பார்ப்பாங்க. அண்ணா திமுகவிலையும் கிட்டத்தட்ட அப்படிதான் அந்த பதவி இருக்கும். அதனால அந்த பதவிக்கு ஏகப்பட்ட போட்டி இருக்கும். அதனாலதான் சில இடங்கள்ல அந்த மாவட்ட செயலாளர் பதவிக்கு
பதவி வந்து ஒரு எட்டாக்கணியாவே நிறைய பேருக்கு இருக்கிறதையும் பாக்குறோம். அந்த அளவுக்கு நிர்வாகிகளுடைய எண்ணிக்கையே அங்க வந்து பெரிய அளவுக்கு இருக்கும். சோ அதனால இந்த முறையை பார்த்தோம் அப்படின்னா இந்த 70 வயசு அப்படின்னு நிர்ணயிச்சுட்டா ஒரு 13 பேர் சீனியர்கள் இருக்காங்க. அவங்க வந்து மூத்த நிர்வாகிகள் மட்டும் இல்ல, முன்னாள் அமைச்சர்கள் கூட அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் இந்த மாவட்ட செயலாளர் பதவி பறி போகிடும் அப்படின்றதுதான் சொல்றாங்க. குறிப்பா வந்து ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன், காந்தி, இந்த மாதிரி முக்கியமான முன்னாள் KKSSR இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். கிட்டத்தட்ட ஒரு முத்துசாமி, இப்படி ஒரு 13 பேர், மஸ்தான் பேரு, இப்படி எல்லாமே வருது. சோ 70 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கு. ஆனா பார்த்தோம் அப்படின்னா இப்ப MRK பன்னீர்செல்வம் இப்பெல்லாம் ரொம்ப காலமா இருக்கக்கூடிய சீனியர், இப்போ அவருக்கு 68 வயசு. அப்படி பார்த்தா இன்னும் 2 வருஷம் தான் அவரால் மாவட்ட செயலாளர் பதவியில இருக்க முடியும் அப்படின்ற நிலைமையெல்லாம் இருக்கு. இதை ஏன் 70 வயசா நிர்ணயிச்சிருக்காங்க? ஏன் அது இப்போ வந்து ஒரு பகுதி செயலாளருக்கு வந்து 60, கிளை செயலாளர் 45, இல்ல ஒரு 50 அப்படின்னு போடும்போது ஏன் இது மாவட்ட செயலர் 70 அப்படின்ற கேள்வியும் வருது. ஏன்னா இந்த மறுசீரமைப்பு குழுல தங்கம் தென்னரசு அவர்கள் தலைமையில தான் போடப்பட்டுச்சு. சோ அவருடைய வயசு 60. சோ அதை கணக்கு வச்சு 70 போட்டுக்கிட்டாங்களா அந்த குழு, அப்படி எதுவும் வலியுறுத்துன்ற மாதிரியான விமர்சனங்களையும் கட்சிக்குள்ள சிலர் வந்து பொறுமுறையும் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா இப்ப சேகர் பாபுக்கு 63 வயசு, அவருக்கு ஒரு 7 வருஷத்துக்கு பிரச்சனை இல்ல. 60 வயசுல இருக்க தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் பிரச்சனை இல்ல. ஆனா இந்த நம்ம சொன்ன லிஸ்ட்ல ஏற்கனவே இருக்கிற சீனியர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ இதனால என்ன அப்படின்னா கட்சி பலம் பெறும் அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இதை எப்படி செயல்படுத்த போறாங்க, இல்ல இதை செயல்படுத்துறதுனால கட்சிக்கு பலமடைஞ்சா பரவாயில்ல, இது இன்னும் பலவீனமாகிற விஷயமும் இருக்குதா? ஏன்னா இப்போ இந்த 13 பேர் சொன்னோம் இல்லையா, அது போல இப்ப அடுத்த லிஸ்ட்ல MRK பன்னீர்செல்வம் போன்றவர்கள் இன்னும் சின்ன ஒரு 2 வருஷத்துலயே வந்து அந்த தகுதி இழக்கிறாங்க. அப்படிங்கும்போது எத்தனை பேருக்கு மாநில அளவுல பொறுப்பு கொடுக்க முடியும்? அந்த மாநில அளவுல பொறுப்பு கொடுத்தாலும் அது எந்த அளவுக்கு மாவட்ட செயலாளருக்கு இணையான ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இப்ப அதிமுகவில் பார்த்தோம் அப்படின்னா அதிருப்தி MLA-க்கள்னு ஒரு போஸ்ட் இருந்தாங்க. அதுல நிறைய பேருடைய மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிக்கப்பட்டுச்சு. அப்ப திரும்ப வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பதவி கொடுக்கல அவங்களுக்கு. அப்போ SP வேலுமணிக்கு துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு கொடுத்ததை அவர் ஏத்துக்க மறுக்கிறார். ஏன் அப்படின்னா ஒரு மாவட்ட செயலாளர் பதவியை விட ஒரு துணை பொதுச் செயலாளர் பதவின்றது ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டா திராவிட கட்சிகள்ல இல்ல அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அப்படி இருக்கும்போது மாநில பொறுப்புகள் கொடுக்கும்போது ஒரு பொதுச் செயலாளர் தலைவரை விட, பொதுச் செயலாளரை விட, பொருளாளரை விட, முதன்மை செயலாளரை விட எந்த பதவியை அவங்களுக்கு கொடுத்து ஆறுதல் படுத்த முடியும், எத்தனை துணை பொதுச் செயலாளர்களை கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வர்றதுனால இது அடுத்த கட்டமா இது கட்சிக்குள்ள என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அதே சமயத்துல திமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சி, ஒரு 75 வருட வரலாற்றை உடைய ஒரு கட்சி மாற்றத்துக்கு தன்னை உட்படுத்திக்கிறதே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆனா இதுல நம்ம சொன்ன லிஸ்ட்ல இப்ப KKSSR மாதிரி சொல்றோம், முத்துசாமி மாதிரி சொல்றோம், இந்த மாதிரியான சீனியர் ஏவாவேலு சொல்றோம். அப்படிங்கும் போது அவங்கள மீறி அடுத்து வரக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள் இளம் தலைமுறையினர் செயல்பட முடியுமா? ஏன்னா வாரிசு அவங்களுடைய வாரிசுகளுக்கு கொடுக்க போறாங்களா, இல்ல அவங்களுடைய வாரிசுகளுக்கு கொடுத்தா அது பெரிய பதவி மாற்றமா தெரியாது. அப்போ வெளியில இருந்து வர்றவங்களுக்கு இவங்க அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா, இல்ல இவங்களுக்கு கீழ்ப்படிந்துதான் அந்த புதிய மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு கட்சியை வலுப்படுத்த உதவும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி இருக்கு. அதை எந்த மாதிரி செயல்படுத்த போறாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அந்த கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய கிளை செயலாளர், பகுதி செயலாளர், வட்ட செயலாளர், இந்த மாதிரியான பதவிகளை வந்து ஒரு ரெண்டு டைம் தான் இருக்க முடியும். அவங்களுக்கான வயசு 45, 50 அப்படின்னு நிர்ணயிச்சதெல்லாம் வந்து ஒரு சுழற்சி முறையில நிறைய பேருக்கு, நிறைய நிர்வாகிகளுக்கு அது பதவிகளை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதே சமயம் வந்து இதற்கெல்லாம் அதாவது ஒரு மாவட்ட செயலாளருக்கு மற்ற நிர்வாகிகளா இருக்கிறதுக்கு வந்து ஒரு கால வரம்பை நிர்ணயிச்சிருக்காங்க இல்லையா, ரெண்டு முறை தான் அப்படின்றது. ஆனா ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளருக்கு என்ன நிர்ணயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எதுவும் இதுல தெளிவு இல்லை. அப்ப ஒருத்தரே தொடர்ச்சியாக 10 முறை போட்டியிடுகிறார், தொடர்ச்சியாக வெல்வரும் இருக்காங்க, தோற்றால் கூட திரும்ப சீட்டு கிடைக்கிறவங்க இருக்காங்க. அப்ப அந்த மாதிரியான தொகுதிகள்ல ஒரு MLA சீட்டுக்கு, ஒரு MP சீட்டுக்கு ஒரு புதிதாக வரக்கூடிய ஒரு இந்த தலைமுறையை சேர்ந்த ஒருத்தருக்கு சீட்டு கிடைக்க எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்ற கேள்வியும் இருக்கு. ஏன்னா இவங்க வந்து தாவேகா வந்ததுக்கு பிறகுதான் இந்த ஒரு மாற்றத்தை பண்ணணும்னு இறங்குறாங்க. ஆனா தாவேகா ஆட்சியை பிடிச்சதுக்கு காரணம் இது மட்டுமே காரணமா? இவங்களுடைய
நிர்வாகத்துல கட்சி கட்டமைப்புல மாற்றங்கள் இல்லாதனால மட்டுமா நடந்துச்சுன்னா இது ஒரு உபகாரணமா தான் பார்க்க முடியுமே தவிர இது ஒரு மெயின் ரீசனா பார்க்க முடியாது. ஒருவேளை இதுவே ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கும். அதிமுக நிறைய பேர் அதிருப்தி அடைஞ்சு தாவேகாவுல போய் இணைகிறது போல திமுகவிலும் நாளை யாரும் போய் சேர்ந்து விடக்கூடாதுன்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட இதை பண்ணினால் கூட இதை எந்த அளவுக்கு செயல்படுத்த போறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சோ அதை செயல்படுத்துற விஷயங்கள்ல தான் அது இருக்கு. சோ இது மட்டும் இல்லாம இன்னும் கட்சியில இன்னும் சில மாற்றங்களை பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. குறிப்பா கனிமொழி அவர்களுக்கு ஒரு அடுத்த கட்டமா ஒரு பதவி அவங்க எதிர்பார்க்கிறதா சொல்றாங்க. அவங்க மு.க. ஸ்டாலின், அதாவது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கிட்டையும் அவங்க தன்னுடைய தரப்பு கோரிக்கையை வச்சதா கூட சொல்றாங்க. ஏற்கனவே கனிமொழி அவர்கள் மகளிர் அணியில இருந்தாங்க. அப்புறம் இப்போ துணை பொதுச் செயலாளராக இருக்காங்க. டெல்லி அரசியல்ல 2 அவைக்கும் அவங்க தான் தலைவரா இருக்காங்க. இப்படி ஒரு பவர்ஃபுல்லான இடத்துலதான் திமுகவுல கனிமொழி இருக்கிறாங்க. இருந்தாலும் அது போதாது அப்படின்றதுதான் அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுறதா இருக்கு. அவங்க அடுத்தபட்சமா பொதுச் செயலாளர் பதவியோ அல்லது முதன்மை செயலாளர் பதவியோ கேட்கிறதா சொல்றாங்க. குறிப்பா மகளிர் அணியிலிருந்து இப்படி சில கோரிக்கைகளை வைக்கிறதா சொல்லி தன் தரப்புல இருந்து தன்னுடைய நிலைப்பாட்டையும் ஸ்டாலின் அவர்கள்ட்ட எடுத்து சொன்னதாகவும் சொல்றாங்க. அதே போல இந்த மாற்றத்துல 33% மகளிருக்கான இடஒதுக்கீட்டை கட்சிக்குள்ள இந்த கட்டமைப்புக்குள்ளையும் கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கையும் கனிமொழி அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட குறிப்பிட்டதாகவும் சொல்றாங்க. அதே போல சிலர் உதயநிதி அவர்களுக்கும் மாநில அளவுல பெரிய ஒரு பொறுப்பு அவர் கொடுக்கணும்ன்ற கோரிக்கையை உதயநிதி அணியில இருக்கக்கூடிய அவங்க தரப்புல இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. அப்படிதான் செயல் தலைவரா அவர் ஆக்க போறதாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது எப்படி சாத்தியம்னு தெரியல. ஏன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவர் ஆகிறதுக்கே பல காலம் ஆச்சுது. கலைஞர் அவர்கள் ரொம்ப உடம்பு முடியாத சூழ்நிலையில தான் அவர் செயல் தலைவராக இருந்தாரு. இப்போ ரொம்பவே ஆக்டிவா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது செயல் தலைவர் பதவி உதயநிதி அவர்களுக்கு கொடுத்தா அது எப்படி சரியா இருக்கும் அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனா அதனால உதயநிதி அவர்களுக்கு பிரச்சனை இல்ல. அவர் இளைஞர் அணியில இருந்தபடியே அவர் இப்ப எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கிறார். அதனால அது பெரிய அளவுக்கு இருக்காது, பிரச்சனையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே சமயம் கனிமொழி அவர்கள் அடுத்த கட்டமா ஒரு பதவி எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கறது பரவலான ஒரு பேச்சா இருக்கு. அதுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்ப இந்த வயது வரம்பை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இப்ப சிலர் மாற்று கட்சியில இருந்து இணைகிறாங்க. குறிப்பா அதிமுகவுல இருந்து வேற கட்சிகள் இருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே திமுக நல்ல ஒரு பதவியை தான் கொடுத்தாங்க, நல்ல பொறுப்புகளை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அண்மையில் இணைஞ்சு இப்போ இருக்கிற ஓபிஎஸ் அவர்களுடைய வயதுன்னு பார்த்தாலே 75. அப்போ அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்க முடியாது. அப்போ மாநில அளவுல அவருக்கு எதுவும் முக்கியமான பொறுப்பை கொடுக்க போறாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த தலைமுறைக்கான ஒரு அரசியலை கையில எடுக்கணும் அப்படின்னு திமுக முடிவு பண்ணிருச்சு அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா அது எந்த மாதிரி செயல்படுத்த போறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கையில தான் இருக்கு. பார்க்கலாம் அடுத்த கட்டமா திமுகவினுடைய அரசியல் எப்படி போகுது, இந்த மாற்றங்களும் இந்த முக்கியமான முடிவுகளும் திமுகவுடைய வளர்ச்சிக்கு உதவுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.